சரோ, வாங்க சாப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னங்க? உங்க அப்பா கடைக்கு ஃபோன் பண்ணாரு. நாளைக்கு லீலாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாரு. அப்படியா? சரி, நாளைக்கு நீ கிளம்பி போயிட்டு வந்துரு. கிளம்பி போயிட்டு வரதா? நீங்க வரலையா? நான் அவசரமா வரணுமா? என்னங்க, நீங்க அந்த வீட்டுக்கு மருமகன் இல்லையா? அது சரி, கடையார் பார்த்துப்பா. என்னங்க நீங்க மாப்பிள்ளைய பார்த்து உங்க அபிப்பிராயம் என்னன்னு அப்பா கிட்ட சொல்லணும்னு அவர் எதிர்பார்ப்பாரு. கடையெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு நாள் ஒண்ணும் ஆகாது. நீங்க வாங்க. சரி, நாளைக்கு நீ நம்ம விஜயம் கூட்டிக்கோ, போயிட்டு வந்துடலாம். விஜய் எதுக்கு? விஜய் இங்கே இருக்கட்டும். என்ன நீ லீலாவை பொண்ணு பார்க்க வராங்க, விஜய் வரலன்னா எப்படி? இல்ல, நிர்மலா இங்க தனியா இருப்பா. நிர்மலாவுக்கு துணையா விஜய் இங்கே இருக்கட்டும். அது சரி, ஆனா அங்க போனா விஜய் எங்கன்னு கேட்க மாட்டாங்களா? அங்க எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். மாப்பிள்ளைய விஜய் பார்க்க வேண்டாமா? என்னங்க நீங்க? லீலாவை பொண்ணு பார்க்க வராங்க. லீலா தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. அப்பா பெரியவங்க எல்லாரும் பார்த்து ஒரு முடிவெடுக்க போறாங்க. விஜய் சின்ன பொண்ணு, அவளோட அபிப்பிராயம் இந்த கல்யாணத்துல முக்கியம் இல்லைங்க. சரி, உன் விருப்பம். அப்புறம் உங்க அப்பா ஃபோன் பண்ணும்போது முதல்ல எடுத்தது செல்வம். அது அவருக்கு தெரியாம சட்டுன்னு லீலாவை பொண்ணு பார்க்க வர விஷயத்த அவங்ககிட்ட சொல்லிட்டாரு. ஆனா செல்வம் உங்க அப்பா கிட்ட பேசும்போதும் சரி, அப்புறம் என்கிட்ட பேசும்போதும் சரி, ரொம்ப பக்குவமா நடந்துக்கிட்டான். உங்க அப்பா தான் பாவம். செல்வத்துக்கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்லிட்டோம்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே ஒரு நிமிஷம் அவருக்கு பேச்சே வரல. அவரு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருந்துச்சு. பின்ன என்னங்க, அப்பாவோட மனசுலயும் ஒரு வருத்தம் இருக்கத்தானே செய்யும். பின்ன எதுக்கு இந்த வீம்பு? தேவையில்லாத பிடிவாதம். கொஞ்சம் விட்டு கொடுத்தா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம்ல. சரி சரி, போதும். செல்வம் இதெல்லாம் மறந்துட்டாரு. நீங்களே அவருக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சு அவரை குழப்பிடாதீங்க. வாங்க சாப்பிடலாம். ஹலோ பவானி, நீங்க போட்டோ எடுக்கிற அங்கிள் தானே? போட்டோகிராஃபர் தான், ஆனா அங்கிள்லாம் இல்ல. என்ன பார்த்தா என்ன அவ்வளவு வயசான மாதிரியா தெரியுது? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணுல, எங்க உங்க அக்கா விஜய் ரொம்ப நாள் ஹாஸ்பிடல் பக்கமே காணும். விஜயக்கா மெட்ராஸ்க்கு போயிருக்காங்க. ஆமா, நீங்க எதுக்கு விஜயக்கா பத்தி விசாரிக்கிறீங்க? சும்மாதான். சும்மா எதுக்கு விசாரிக்கணும்? சரிம்மா, காரணத்தோட தான் விசாரிக்கிறேன்னு வச்சுக்கேன். மெட்ராஸ்ல மாணிக்க மாமா வீட்டுல தானே இருக்காங்க. மாணிக்க மாமா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஆனா நீங்க எதுக்கு கேக்குறீங்க? ஐயா சொல்றேம்மா, இப்படி அவசரப்படுறீங்க. உங்க மாணிக்க மாமா வீடு வடபழனி கோயில் பக்கத்துல தானே இருக்கு. இல்ல, விருதம் பக்கத்துல இருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு விஜயக்கா பத்தி கேக்குறீங்க? ஐயா என்ன இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்க? சொல்லாமல போட போறேன், பொறுமையா கேளு. விருகம்பாக்கம் காளிகாம்பாள் கோயில் பக்கத்துல தானே இருக்கு மாணிக்க மாமா வீடு. ஐயோ, போஸ்ட் ஆபீஸ் ஒட்டி காம்பவுண்ட் வீட்ல இருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு விஜயக்கா பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, நான் ஒரு ஐ டெஸ்ட் எடுத்தேன். உங்க அக்கா பாட்டுக்கு ரிசல்ட் எடுத்துட்டு மெட்ராஸ்க்கு போயிட்டா. அதான் இவ்வளவு கேள்வி கேட்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா நீ பயங்கர கெட்டியா இருக்கியே, ரொம்ப சாலி பொண்ணு. பட்டா பட எல்லாத்தையும் சொல்லுங்க. அருள்வழுத்த பழச்சுவை கரும்பை தேனி ஆரம்பிருந்து என் கண்ணை அறியவான பொருளும் தருவதை கண்ணை எங்கா பூர்ணமாக இந்த ஒன்றை புனித வாழ்வை கருத்துரை கடவுளும் கருத்தாய் நிவி காலமும் தேசம் வகுத்து கருவியாதி விரிவினையும் ஊட்டி உயிர்பொருளை ஆட்டும் விழுப்பொருளை நான் சொன்ன விண்ணப்பம் கேளே. ஐயப்பா, எல்லாரும் நல்லபடியாக வச்சுப்பா. எல்லாரும் அருளை பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயப்பா. என்ன சாமி நீங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு தான் அவங்க இருக்காங்கல்ல. அவங்க வச்சாலும் அதே தோசை சட்னி தான், நான் வச்சாலும் அதே தோசை சட்னி தான். சாப்பிடுங்க சாமி. இல்ல சாமி, மாலை போட்டிருக்கீங்களே, எச்சிலாம் படுமேன்றதுக்காக கேட்டேன். வந்தமா சாப்பிட்டமா போனமான்னு இருக்கணும். வாயுங்கிறது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான், வேற எதுக்கு இல்லை. என்ன ஆமா, வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஒன்றும் வேணாம். ஏன் சாமி, என்ன சாப்பிட்டீங்க? 2 தோசை, ஒரு பூரி செட்டு, ஒரு வடை, மொத்தம் 20 ரூபா ஆச்சு. கொடுங்க. என்னோட அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க சாமி. ஐயோ, நான் வந்ததுக்கு அப்புறம் சிஸ்டத்தை மாத்திட்டேன். அப்பப்ப கேஷை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. அக்கௌண்ட்ஸ்லாம் வேணாம், அது அப்புறம் டீல் பண்ணிக்கலாம். இந்தாங்க. இது மீனா, இங்க வா. ஆமா, என்ன இது, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? அப்பா, ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு, துவைக்க போட்டிருக்கேன். இந்த ட்ரெஸ் தான் இருந்தது, அதனால போட்டிருக்கேன். ஏமா, நீ போட்டிருக்க ட்ரெஸ் எது நல்லா இருக்கு? சாயங்காலம் அப்பா உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரேன், போதுமா? அப்பா, எனக்கு உனக்கு இல்லாமல நீ மட்டும் என்ன ட்ரெஸ் போட்டுருக்க? உங்க 2 பேருக்குமே புது ட்ரெஸ் வாங்கி தரேன். உங்களுக்காக தான் என் வாழ்க்கையே.
சரி, கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அம்மாவை கூப்பிடுங்க, 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு உங்க எல்லாருக்காக வேண்டிட்டு வரோம். போங்கடா. அப்பா ஆமாண்டா, ஆமா என்ன சொல்றீங்க? உங்களுக்காக தான் எல்லாமே. போங்க, அம்மாவை கூப்பிட்டு வாங்கடா. போங்கடா, போங்க. அம்மா அம்மா, அப்பா உங்களை கோயிலுக்கு போறதுக்காக கூப்பிடுறாரு. வேண்டாம், நான் போலம்மா. அம்மா கோயிலுக்குன்னு கூப்பிடும்போது மாட்டேன்னு சொல்லக்கூடாது. போயிட்டு வாங்கம்மா. இதை பாரு மீனா, உங்க அப்பா ஏதோ நம்ம கூட இருக்காரு, சாப்பிட்றாரு. மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா அதுவே போதும். மற்றபடி அவர் கூட சேர்ந்து வாழறது, கோயிலுக்கு போறது, அதெல்லாம் வேண்டாம். என்னம்மா இப்படி வெறுத்து போய் பேசுறீங்க? பின்ன என்ன நர்மதா, நான் வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிட்டேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்ப எதுக்கா புதுசா அதெல்லாம்? என்னம்மா இன்னுமா பழசெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் மறந்துருங்க. அப்பா மனசு திரும்பி வந்திருக்காரு. அப்பா என்ன உங்களை பீச்சுக்கு சினிமாக்கு நான் கூப்பிட்டாரு, கோயிலுக்கு தானே கூப்பிட்டாரு. சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா. இத பாரு, இப்ப போய் அதெல்லாம் சங்கடமா இருக்கும். அம்மா எல்லார் வீட்லயும் அவங்க அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கும்போது எங்க அம்மா அப்பாவும் சந்தோஷமா இருக்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்காதம்மா? என்னம்மா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க எழுந்துருங்க, போலாம். வாங்கம்மா. வாங்கம்மா, இனிமேலாவது கடவுள் நமக்கு நல்ல வழியை காட்டட்டும். நீங்க போயிட்டு வாங்க. வாங்கம்மா, வாங்கம்மா. அப்பாவோட சந்தோஷமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மகாலட்சுமி, வா, உன் கூட சேர்ந்து நல்ல காரியத்துக்கு போய் எவ்வளவு நாளாகுது. 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு நம்ம குடும்பத்துக்காக எல்லாருக்காக வேண்டிட்டு வரோம். மகாலட்சுமி, வா போலாம். போங்கம்மா, போயிட்டு வாங்கம்மா. மகாலட்சுமி, குழந்தைங்களுக்காக வா. அம்மா, இந்த காசை வச்சுக்கோ, அவங்க எல்லாம் நல்லா பாத்துக்கோ. சரிப்பா. வரட்டுமா? வரேன்டா. சரிப்பா. என்னங்க, நாம வீட்டுக்கு போறோமே, அங்க போஸ் மாமாவும் தனமும் இருப்பாங்க. இருப்பாங்க. அதுக்கு என்ன இப்போ? இல்லைங்க, நம்ம குடும்பத்துக்குள்ள 1000 கூடுதல் குறைச்சல் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் இல்லையா? என்ன சொல்ல வர? போஸ் மாமாவுக்கும் நமக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை பொண்ணு பார்க்க வரவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் அவங்க 3வது மனுஷங்க இல்லையா? வர்றவங்க முன்னாடி 2 மகள்களும் ஒருத்தரை ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு நின்னா அப்பா மனசு எவ்வளவு வேதனைப்படும். வரவங்க முன்னாடி அப்பாவுக்கு அவ்வளவு மரியாதையா இருக்காது. சுத்தி வளைச்சு எங்க வரேன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் சொன்னதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு போலாமே. என்ன பண்ணலாங்கிற? அந்த ஜென்டில்மேன் போஸை பார்த்த உடனே என் சகலையே உடன்பிறப்பேன்னு கட்டிப்பிடிக்க சொல்றியா? பார் சரோ, நான் நாகரிகம் தெரிஞ்சவன். இந்த போஸ் மாதிரி காட்டு பைய கிடையாது. 4 பேருக்கு நடுவில் சபையில் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அக்காவுக்கும் அந்த போஸ்க்கும் தான் யார் முன்னாடி எப்படி பேசணும்னு தெரியாது. கோச்சிக்காதீங்க. என்ன, நம்மளால அப்பாவுக்கு தர்ம சங்கடமா இருக்க கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் சொன்னேன். சரோ, என்ன பொறுத்த வரைக்கும் நான் என் மாமனார் வீட்டுக்கு ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு மருமகனா எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நான் நடந்துப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த போஸும் தனமும் முதல்ல ஒழுங்கா இருக்கணும். ஏதாவது ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருந்தாங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இதான் சாக்குன்னு நீ அவங்களோட ரொம்ப ஒட்டி உருவாடலான்னு வீணா கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். மெதுவாமா மெதுவாமா, பார்த்து பார்த்து காலில் போட்டுக்க போறீங்க. யாரு? மாப்பிள்ள வாங்க. சரோ வா. ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன், நேரத்துக்கு வருவீங்களா மாட்டீங்களான்னு. பவானி, லீலா, சரல்ல வந்தாச்சு பாரு. வாங்க மாமா. நல்லா இருக்கேன். ஏய், அந்த பெட்ஷீட் எடு. ஏமா, விஜய் அழிச்சிட்டு வரலையா? இல்லப்பா, விஜய கூட்டிட்டு வரல. என்னம்மா, நல்லா இருந்திருக்குமா அழிச்சிட்டு வந்திருந்தா? இல்லப்பா, நிர்மலா வீட்ல தனியா இருக்கா, அதான் அவளுக்கு துணையா இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்துட்டேன். அதுவும் வாஸ்தவம் தான். நிக்கிறீங்களே? என்ன இது, இன்னைக்கு விஐபியே லீலா தான், அவளே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கா. ஜெயிட்டு அதனால என்ன? புடி புடி கொண்டா, இப்படி கொண்டா, இப்படி கொண்டா. பவானி, லீலா உள்ள கூட்டிட்டு போமா. சரி மாமா. லீலா, இந்த பூவை வச்சுக்கோ. சரிக்கா. மாமா மாமா வாங்க.
இந்தா எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி. சரவு மாணிக்கம் வந்தாச்சு போல இருக்கு. வந்துட்டாங்களா? துள்ளி குதிக்காத. ஏன் என்னமா? அதான் வாப்பான்னு கூப்பிடலான்னு வாயை திறந்தேன். அதுக்குள்ள மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கிட்டான். அது அவனுக்கு இன்னும் கோவம் தீரல போல இருக்கு. நீ பாட்டு சரோட்ட பேசுறேன், நீ இழுச்சு நிக்காத, மேற்கொண்ட பிரச்சனையா போயிடும். புரியுதுல்ல? ஏன் நாங்க என்ன ரோஷத்துல குறைஞ்சவங்களா? அவங்க 8 அடி ஒதுங்கி நின்னா நாங்க 16 அடி ஒதுங்கி நிப்போம். நாங்க ஒண்ணு ரோஷத்துல குறைஞ்சவங்க இல்ல. ஆமா நம்ம கோவம் தான் ஊரு ஜில்லாலாம் பரவி போய் கிடக்க. என்ன கிண்டலா? கிண்டல் இல்ல, உண்மைதான். நமக்கிட்ட ரோஸை தவிர வேற என்ன இருக்கு? ஒவ்வொரு வேலையை பருப்போ. சரி மேல துணி காய்தை எடுத்துட்டு வந்துடுங்க. அதுவும் போச்சு. அது மட்டும் நிறைவேறிச்சுன்னா என்னோட சின்ன வயசு கனவெல்லாம் நிறைவேறின மாதிரி தான். ஆயிரம் ஆண்ட முன்னியத்துல எல்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் மாமா வாங்க. சரி, இதோ வந்துடுறேன். சரோ, ஒரு நிமிஷம் இருக்கு. 2 மாப்பிள்ளைகளை எவ்வளவு நாள் தான் இப்படி முறைச்சிட்டே இருப்பாங்க? ஒண்ணு சேரவே மாட்டாங்களா? அம்மா, ஊர்ல உள்ளத்துல நடக்காது. எத்தனை பேர் இப்படி சண்டை போட்டுக்கல, அவங்க எல்லாம் ஒண்ணு சேரல. இங்க மட்டும் ஏன் இப்படி கூத்து நடக்குது? அப்பா, கொஞ்ச நாள் பொறுங்க, எல்லாம் சரியாயிடும்பா. சரியில்லம்மா. 2 சம்பந்தம் பண்றோம், 2 கிரகமா இருக்கு. 3வது ஒரு மாப்பிள்ளை இதை பத்தி யோசிப்பான மாட்டானா? இவங்க இப்படி தினம் முட்டி மோதிக்கிட்டே இருந்தாங்கன்னா வர்றவன் இதை பத்தி கவலைப்படுவானா மாட்டானம்மா? அவங்களுக்கு இவங்களோட மனஸ்தாபத்தை பத்தி தெரிஞ்சுமே எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா? அப்பா, நீங்க கவலைப்படுற மாதிரி இங்க எதுவுமே நடக்காது. வர்றவங்க லீலாவை நல்லபடியா பொண்ணு பார்த்துட்டு போவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இத பத்திலாம் யோசிக்காம ஆக வேண்டியதை பாருங்க. என்னால புலம்பத்தான் முடியும், மத்ததெல்லாம் ஆண்டவன் கையில இருக்கு. பார்க்கலாம் அவன் இன்னும் என்னெல்லாம் விளையாட போறானோ. என்ன பார்த்த உடனே நீ ஷாக்காவேன்னு எனக்கு தெரியும். எங்க எதுக்காக வந்த? பொறுமையா நான் சொல்றத கவனி விஜி. அனாவசியமா டென்ஷன் ஆகாத. நான் எந்த விதமான கெட்ட எண்ணத்தோடு இங்க வரல விஜி. ப்ளீஸ் விஜி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. முதல்ல இங்க இருந்து வெளிய போயிடு. இந்த மாதிரி எல்லாம் இங்க நிக்காத, போயிடு. விஜி, போறது ரொம்ப ஈஸி விஜி. ஆனா நீ தெரிஞ்சுக்கணும், நான் எதுக்காக போய் சொன்னேன், ஏன் உன்னை ஏமாத்தினேன், அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு காரணமும் எனக்கு தேவையில்லை. முதல்ல இங்க இருந்து வெளிய போடா. இல்ல விஜி, நீ கண்டிப்பா காரணத்தை தெரிஞ்சுக்கணும். உன் மேல வச்சிருந்த ஆசை, காதல் தான் விஜய். அதுக்கெல்லாம் ஒரே காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலையால எனக்கு முதலே ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அது என்னோட துரதிருஷ்டம். ஆனா அதுக்கப்புறம் தான் வச்சு உன்னை பார்த்தேன். அதான் என்னோட அதிர்ஷ்டம். ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறதுனால காதல் வராமல போயிடுது. கொஞ்சம் லேட்டா வந்ததுனால என் காதலை எப்படி வச்சு போயின்னு சொல்லலாம்? கேட்டுட்டேன். இந்த மாதிரி பேச்சு நிறைய நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டேன். கேட்டு என்ன வச்சு பண்றது? நீ புரிஞ்சுக்கலையே. நான் சொன்ன பொய்யெல்லாம் நம்ம காதலுக்காக தான். நீ புரிஞ்சுக்கலையே. என் கூட சண்டை போடுறதுக்கு உங்க அக்காவை கூட்டிட்டு வந்துட்டியம்மா. விஜய், கொஞ்சம் நிதானமா நான் சொல்றத கேளு. சரியோ தப்போ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு மனைவியாவே ஆயிட்டேன்.
நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாவும் வாழ்ந்தாச்சு. இத கூட உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். ஒருவேளை நாளைக்கு நீ கர்ப்பம்னு தெரிய வந்துச்சுன்னா உன் நிலைமை என்ன ஆகும்?